வணக்கம். இன்று குரு பகவானை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இன்றைய தலைப்பு குருவின் மகிமைகள், குருவின் நன்மை, குருவால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ற தலைப்பில் இன்று பேச இருக்கிறோம். குரு ஆன்மீகம், ஒழுக்கம், கலாச்சார மாற்றம் அல்லது கலாச்சாரத்தை கடைபிடித்தல், குழந்தை பேறு போன்றவற்றிற்கு காரகனாக இருக்கிறார். தனகாரகனாகவும் இருக்கிறார். மிகப்பெரிய தங்கம், வைரம், வெள்ளி போன்ற பெரும் பணத்திற்கு அதிகாரியாகவும் இருக்கிறார். இப்போ உங்களுக்கு குரு சூரியன் அப்படிங்கிற கிரகம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, குரு சூரியன் எப்பவுமே சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவராஜ யோகங்கிறது எந்தெந்த லக்கணத்துக்கு அதிகமான நற்பலன்களை வழங்கும்னு கேட்டிங்கன்னா, மேசம், கடகம், விருச்சிகம், தனுசு இந்த லக்கணங்களுக்கு முதல் தரமான யோகத்தை வழங்கும். இரண்டாம் தரமாக எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கும்பம், மீனம் இதெல்லாம் உங்களுக்கு மீனம், கன்னி, மகரம் இதெல்லாம் இரண்டாம் தரமான யோகத்தை வழங்கும். சிவராஜ யோகத்திலேயே இரண்டாம் தரமான யோகத்தை வழங்கும். மூணாம் தரமான யோகத்தை எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம் மற்றும் துலா லக்கணத்துக்கு ஒரு தேர்ட் ஆப்ஷனாக தான் அதை எடுத்துக்கணும். அது பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்காது. அதுவும் சிவராஜ யோகமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ குரு சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது சிவராஜ யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்தபடியே குரு சந்திரன் அப்படிங்கிறத பெரிய யோகமாக எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் பெரிய யோகமாக அது இருக்கிற மாதிரி தெரியல. அது குரு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த குருவனுடைய ஆதிபத்தியமோ காரகமோ ஏதோ ஒரு மாறுதலுக்கு உட்படுது. அதுபோக அவர் பிறந்த பிறகு ஏதோ ஒரு இடமாற்றத்தை அடையக்கூடிய தன்மையும் ஏற்படுது. நான் முதல் தரம்னு சொன்னது லக்கணத்துக்கு தான், ராசி அடிப்படையில் அல்ல. ராசி அடிப்படையில் எந்த யோகத்தையும் இங்கே கணிக்கக்கூடாது. லக்கண அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு குரு சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றத்தை ஏற்படுத்தும். தாயின் மீது பாசம், அன்பு பாசத்தை ஈர்ப்பு, அன்பு பாசம் ஏற்படுத்தும். ஏதாவது நீர்ம தொழில்கள், தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பிளாஸ்டிக்கு, வளையும் தொழில்கள், உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு அடுத்தபடியாக குரு செவ்வாய்ங்கிறது குருமங்கள யோகம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். அது அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் சொத்துக்கள் அமையும். குருமங்கள யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குழந்தை பிறப்புக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குவாங்க. ஏதோ சின்ன இடமா, வீடோ, எதையோ ஒரு பொருள் ஏதோ ஒரு கிரயம் பண்ணுறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு செவ்வாய் அப்படிங்கிற தொடர்புகள் ஒரு தாங்கிற ஒரு அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அது ஏற்படுத்தும். அதாவது மற்றவங்கள மட்டம் தட்டுறது, அதுக்காகவே சில ஒரு குரூப்பை தனக்காக சாதகமாக சேர்த்திக்கிறது, தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கூடிய இந்த தன்மைகளையும் கட்டாயம் இது மாதிரி குரு செவ்வாய் அப்படிங்கிற கிரக அமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நாடி முறையில் குருங்கிறது உங்களுக்கு ஜீவகாரகரகம், செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ஒரு அகம்பாகம், ஆணவம், அதிகார தோரணை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முரட்டுத்தனம், இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம். இது ரெண்டும் சேர்க்கை இருக்கும்போது இந்த மாதிரியான முரட்டுத்தனம், அகம்பாவம் அப்படிங்கிற குணமும் இருக்கும். ஆனால் குருமங்கள யோகங்கிறது ஒரு விதமான யோகம்தான். அது எப்படி தொடர்பு இருந்தாலும் அது நல்லது தான். இதற்கு அடுத்தபடியாக குரு புதன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரு புதன் அப்படிங்கிறது விபரீத எண்ணங்களை ஏற்படுத்தும். சில நேரங்களில் பெரிய அறிவாளியாகவும் இருப்பாங்க, பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு சில விபரீத எண்ணங்களையும் விபரீதமான அறிவையும் ஏற்படுத்தும். அப்படி விபரீதமாக என்னென்னா, இவ்வளவு நல்லா புத்திசாலியாக இருந்துக்கிட்டு இவ்வளவு அல்பத்தனமான காரியத்தை செஞ்சுருக்கானே அப்படின்னு சில நேரத்தை சொல்கிறோம். அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த குரு புதன் தான் ஏற்படும். பொதுப்படையாக பார்க்கும்போது குரு புதன் சேர்க்கையில் புதனுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம் சற்று பாதிப்படையும். ஏதாவது சில மற்ற ரகமான செயல்கள் அவங்க இறங்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் அது ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தபடியாக குரு சுக்கிரன் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம்னா, குரு சுக்கிரன் அவங்களுக்கு தன்னுடைய குரு சுக்கிரன் சேர்க்கைங்கிறத ஒன்று உங்களுக்கு அதை ஆதிபத்தியத்திலேயோ காரகத்துவத்திலேயோ ஏதோ ஒரு குறைகள் ஏற்படும். ஒன்று அதனுடைய ஆதிபத்தியத்தில் குற்றங்குறைகளோடு கொடுக்கும், அல்லது அதனுடைய காரகத்துவத்துக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு சுக்கிரன் சேர்க்கைங்கிறது எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து பலன் கொடுக்கும்.
பொதுப்படையாக குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டால் எந்த பாவத்தில் ஏற்பட்டாலும் அந்த பாவத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாவத்தை 2 பேருமே பார்ப்பாங்க. அந்த பாவம் ரொம்ப வலுவடையும். ரொம்ப அந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த அந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகமும் ரொம்ப வலுவடையும், பலமடையும். குரு சுக்கிரன் சேர்ந்து எதிர்த்தாப்புல எந்த கிரகம் இருந்தாலும் அதற்கு நேர் 180 டிகிரியில் இருந்தால் அது நல்லா வலுவடையும், பலமடையும். ஆனால் அந்த குரு சுக்கிரன் சேர்க்கைங்கிறது சம்படி ஏதோ சில பிரச்சனைகளையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தும். ஜாதகத்துக்கு இந்த ஏதோ சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கைங்கிறது சில கௌரவமான நடவடிக்கைகள், கௌரவமான நடவடிக்கைகள் ஏற்படும். இல்லற வாழ்க்கையில் அது நெருக்கமாக இருந்ததுன்னா இல்லற வாழ்க்கையில் சில சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் முக்கியமாக சிம்மத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, கன்னியில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இந்த சிம்மத்தில் கன்னியில் கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை என்பவைகள் சற்று யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் தான். அதில் ஏதோ சில மைனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய ஆதிபத்தியம் அல்லது காரகத்துவத்தில் ஏதோ ஒரு மைனஸ் வர்றதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும். இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து குரு சனி அப்படிங்கிற தொடர்புகளை நாம் பார்க்கும்போது இது மிக நல்ல சேர்க்கையாக சொல்லணும். ஆனால் குருவினுடைய ஆதிபத்தியம் கட்டாயம் சனியோடு சேரும்போது பாதிக்கும். எத்தனை டிகிரியில் இருக்கிறத பொறுத்து இது இருக்கும். ஒரு 15 டிகிரி 2 பேருக்கும் தாண்டி கொஞ்சம் 15 டிகிரி சேர்ந்து குள்ள சேர்க்கை இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்புகளுக்கு அதிகமாக இருக்கும். 7 டிகிரி 8 டிகிரி அப்படிங்கிற அமைப்புகள் குரு சனி சேர்க்கைங்கிறது சற்று பாதிப்பாக தான் இருக்கும். ஆனால் இதே குரு சனி சேர்க்கைங்கிறது தொழில் ரீதியாக ஒரு பெரிய நற்பலனை கொடுக்கும். குரு சனி சின்ன வயசில் வருமானத்தை ஏற்படுத்தும். குரு சனி வயிறு கோளாறு, நரம்பியல் கோளாறுகள் போன்ற கல்லீரல் பாதிப்பு போன்ற பாதிப்புகள் எல்லாம் கூட ஏற்படுத்தும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக குரு சனி சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய நன்மையை தான் கொடுக்கும். இதே சனிக்கு அடுத்த கட்டத்தில் குரு இருக்கும்போது, இப்போது சனிக்கு அடுத்த கட்டத்தில் குரு இருக்கிறதா வச்சுக்கிட்டாங்கன்னா, சனி வந்து ஒரு கட்டத்தில் 20வது டிகிரியில் இருக்குது. குரு வந்து அடுத்த கட்டத்தில், அதாவது இப்போ சனி மீனத்தில் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்துல மேசத்தில் குரு, சனி மீனத்தில் ஒரு 20வது டிகிரி 22வது டிகிரியில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக குரு அதுக்கு அடுத்த கட்ட ராசி கட்டமான மேசத்தில் ஒரு 5வது டிகிரி 10வது டிகிரிக்குள்ளே இருந்தால் அது ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தும். சனியினுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை நல்லா வலுப்படுத்தும். தொழில் ரீதியாகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அவர்களுக்கு பணம் சார்ந்த தொழிலே அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு அதுக்கு அடுத்தபடியாக நாம் குரு ராகு அப்படிங்கிற சேர்க்கையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த சேர்க்கைங்கிறது ரொம்ப வெரி வெரி டேஞ்சர் சிக்னல். இது வந்து உங்களுக்கு நெருக்கமான டிகிரியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தும். பொதுவாக குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குரு ஆட்சியாக இருந்தால் கூட அந்த குருவும் உருப்படி நல்ல பலன் தராது, ராகுவும் நல்ல பலன் தராது. குரு ஆட்சியாக இருந்தால் கூட அந்த குருவினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கட்டாயம் பாதிக்க செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். குரு ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு, பொதுப்படையாக குரு ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு அது ஒரு 15 டிகிரி அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது தங்கம் வெள்ளி போன்ற பொருள்கள் அவங்க கையில் தங்காது. அது அடமானத்துக்கு போகும். மோதிரம் கீதிரம் ஏதாவது ஆபரணங்களை அணிஞ்சிருந்தாங்கன்னா அது திருட்டு போகும், களவு போகும், ஏதாவது காணாத போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குரு ராகு தொடர்புங்கிறது என்றைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது வந்து ராகு என்றைக்கெல்லாம் இந்த குருவை கடந்து போகிறாரோ அப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதுபோக குருவுக்கு 12ல் ராகு அப்படி இருக்கும்போது அது கிட்டத்தட்ட டிகிரி வைஸ் ரெண்டு பேரும் ஒரே சேம் டிகிரியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணமாக ராகு ரிஷபத்தில் 3 டிகிரியில் இருக்கிறாரு, குரு மிதுனத்தில் 3 டிகிரியில் இருக்கும்போது 2 பேரும் சேம் டிகிரியில் இருக்கும்போது இந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகருக்கு கட்டாயம் இது மாதிரியான தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் திருடு போகிறதும் களவு போகிறதும் அதன் மூலம் எதையாவது கெட்ட பேர் வர்றதும் அல்லது வேறு ஏதாவது அவங்களுடைய கேரக்டரை பற்றி தவறாக பேசப்படக்கூடிய சம்பவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். என்றைக்கெல்லாம் ராகு அந்த குருவை நோக்கி நகர்றாருங்கிறத பார்க்கணும். ராகு கேது பயிற்சியில் குரு இருக்கிற கட்டத்துக்கு என்னைக்கு அந்த குரு இருக்கிற கட்டத்துக்கு ராகு வருவாரோ அப்போல்லாம் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ குரு ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு திருட்டு பரட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஏதாவது பொது விஷயங்கள் அவங்க ஈடுபடும்போது ஏதாவது பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்கிற மாதிரியான புகார்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. குரு ராகு சேர்க்கைங்கிறது நேரடியாகவே குரு ராகு சேர்க்கைங்கிறது இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. குரு ராகுக்கு 12ல் அதே டிகிரியில் அதாவது குருவுக்கு 12ல் ராகு அதே டிகிரியில் இருக்கிறதும், ராகு கூடவே குரு சேர்ந்துருக்கிறது, குருவுக்கு அடுத்த கட்டத்தில் அதே டிகிரியில் ராகு இருக்கிறது. இந்த 3மே ஒரு சேர்க்கையாக கருதணும். அப்படிப்பட்டவங்களுக்கு கட்டாயம் சில பாதிப்புகள் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏதாவது பரிகாரங்கள் போக்குவரத்து, அதாவது குருவுக்கு உண்டான பரிகாரங்களான இந்த தரிசனம் பார்க்குறது, விஸ்வரூப தரிசனம் பார்க்குறது, இது வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போகிறது, இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பொதுவாக அந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எதுவும் ஈடுபடாமல் இருக்கிறது, குறுக்கு வழியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். குரு ராகு சேர்க்கைங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப சரியில்லாத மோசமான சேர்க்கையாக கண்டிப்பாக கருதப்படும். அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லையை கொடுக்காத போகாது. ஆனால் நல்லா திசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு அந்த கடைசி வரைக்குமே எதுவும் சில பிரச்சனைகள் இல்லாத போகும். ஆனாலும் கூட ஏதோ ஒரு சில தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணி தான் தீரும் இந்த மாதிரி சேர்க்கை. அப்போ குரு கேது சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னு நாம் கேட்கலாம். குரு கேது சேர்க்கை பொதுப்படையாக குரு கேது சேர்க்கைங்கிறது பொதுப்படையாக குரு கேது சேர்க்கைங்கிறது அவங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட அறிவு இருக்கும். ஏன்னா குருவும் ஆன்மீக கிரகம், கேது ஆன்மீக கிரகம், 2 பேருமே ஆன்மீக கிரகமாக இருக்கிறதுனால சனி அதனோடு சம்மந்தப்பட்டாலும், சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும், சனி திரிகோணத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு ஆன்மீகம் வரும், ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும். ஆனால் குரு கேதுங்கிற கிரகம் எக்காரணத்தை கொண்டு குருவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது. அப்படி நெருக்கமாக இருந்தால் குருவினுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை அது வித்தியாசமாக வேறு ஏதாவது கோணங்களில் கொடுக்கக்கூடும். அதனால் குரு கேதுக்கு தொடர்பு உள்ளவங்க கடன் வாங்குவாங்க. குரு கேது தொடர்பு ஏதாவது கொஞ்சம் நெருக்கமான டிகிரி 10 டிகிரிக்குள்ளே இருக்கிறவங்க கட்டாயம் கடன் வாங்குவாங்க. கட்டாயம் ஏதாவது பத்திரம் நகைகளை அடமானம் வைப்பாங்க, பேங்கில் அடமானம் வைப்பாங்க. அது 8 டிகிரி 10 டிகிரிக்குள்ளேயெல்லாம் இருந்ததுன்னா அவங்க அதிலேருந்து ரிலீஸ் ஆக முடியாத ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் குரு கேது தொடர்புள்ளவங்க உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. குரு கேது தொடர்புள்ள சங்கடகர சதுர்த்தி பிடிக்கிறது நல்லது. மற்றபடி விநாயகரை வணங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு கேதுனால் வரக்கூடிய பாதிப்புகள் மிகவும் குறையும். மிகவும் நன்றி. இந்த வீடியோ கண்டு ரசித்ததுக்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.